வங்கிகளில் குறைந்தபட்ச இருப்பு தொடங்கி இபிஐயில் புதிய விதி என்று இன்று முதல் நடைமுறைக்கு வந்திருக்கூடிய மாற்றங்கள் குறித்து வரைகலை மூலமாக விளக்குகிறார் சிறப்பு செய்தியாளர் காயத்ரி. வங்கியோட மினிமம் பேலன்ஸ்ல இருந்து யூபிஐ செயல்பாடுகள் மாற்றம் வரைக்கும் நிறைய புது மாற்றங்கள் ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வந்திருக்கு. அதுல முக்கியமான சில விஷயங்களை நம்ம பார்க்கலாம். முதல்ல யூபிஐனுடைய செயல்பாடு மாற்றம் அப்படிங்கிறது கவனிக்க வேண்டிய விஷயமாக இருக்கிறது. இந்த விதிப்படி பயன்பாடற்ற மொபைல் எண் அப்படிங்கிறது இனிமே யூபிஐயோட இணைக்கப்பட்டிருந்தா அது செயல்படாது. அதாவது நீண்ட காலமா நீங்க ஒரு எண்ணை யூபிஐ லிங்க் பண்ணி வச்சிருந்து அந்த எண்ணை நீங்க பயன்படுத்தல அப்படின்னா அது இனிமே செயல்படாது அப்படிங்கிற விதியினுடைய மாற்றம் அமலுக்கு வந்திருக்கு. அதே மாதிரி யூபிஎஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக 25 ஆண்டுகளுக்கு மேல பணிபுரிந்திருக்காங்க அப்படின்னா 12 மாத சம்பளத்தோட அடிப்படையில் 50% அவர்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற விதியும் இதன் மூலமாக இனிமேல் பொருந்தும். இதற்கு அடுத்தபடியா பார்த்தோம்னா வங்கியினுடைய குறைந்தபட்ச இருப்பு தொகை, அதாவது மினிமம் பேலன்ஸ் அப்படிங்கறதுல மாற்றங்களை கொண்டு வந்திருக்காங்க. ஒருவேளை இந்த மினிமம் பேலன்ஸ் அப்படிங்கிறது ஒரு வங்கிக்கும் குறிப்பிட்ட தொகையாக மாற்றம் செய்யப்பட்டிருக்கு. அதுலயும் நகர்ப்புறத்துக்கும் கிராமப்புறத்திற்கும் மாற்றம் இருக்கும் அப்படின்னு ஏற்கனவே ஆர்பிஐ சொல்லி இருக்கு. அந்த அடிப்படையில் பார்த்தோம்னா எஸ்பிஐ, கனரா பேங்க், பஞ்சாப் நேஷனல் வங்கி இதுலலாம் அக்கவுண்ட் ஹோல்டரா இருக்கீங்கன்னா உங்களுக்கு இனிமே மினிமம் பேலன்ஸ் பற்றின இந்த மாற்றம் குறித்த தகவல் வெளியாகும். அதுவும் அமல்படுத்தப்பட்டிருக்கு. அதற்கு அடுத்தபடியா பார்த்தோம்னா புதிய வருமான வரி மூலமாக சில சலுகைகள் சம்பளம் பெறுவோருக்கு கிடைக்கக்கூடும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஏற்கனவே பட்ஜெட்ல அறிவிக்கப்பட்டபடி 12 லட்சம் ரூபாய் வரைக்கும் அந்த வருமான வரி விலக்கு அப்படிங்கிறது பொருந்தும். அந்த அடிப்படையில் பார்த்தோம்னா ஆண்டு வருமானம் 7 to 12 லட்சமாக இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு ஒரு மாதத்துக்கு 6600 ரூபாய் வரைக்கும் சேமிக்க முடியும். அதாவது டேக் ஹோம் அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி உங்களுக்கு எவ்வளவு இருந்ததோ அதுல இருந்து ஒரு குறிப்பிட்ட தொகை அதிகமாக இனிமே ஏப்ரல் முதல் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இந்த புதிய வருமான வரி சட்டம் மூலமாக கிடைக்கக்கூடிய சலுகையாக பார்க்கப்படுகிறது. அது மட்டும் இல்ல, இந்த ஸ்லாப் ரேட்லயே சில சலுகைகள் கிடைக்கக்கூடிய அந்த பெர்சன்டேஜ் நம்மளால பார்க்க முடிகிறது. 12 லட்சம் வரைக்கும் 0. அப்போ 12 லட்சம் வரைக்கும் இருக்கக்கூடியவங்களுக்கு 0% அப்படிங்கிற அடிப்படையில் பார்க்கும்போது 80,000 வரைக்கும் வரி சலுகை கிடைக்கும். 16 லட்சம் ரூபாயாக ஆண்டு வருமானம் இருக்குன்னா நம்ம ஏற்கனவே இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் உள்ளடக்கி நம்மளோட ஸ்டாண்டர்ட் டிடக்ஷனையும் கழித்த பிறகாக 50,000 ரூபாய் வரைக்கும் வரி சலுகை கிடைக்கும். அதுவே 18 லட்சம்னா 70,000 வரைக்கும் வரி சலுகை கிடைக்க வாய்ப்பு இருக்கு. 20 லட்சமாக இருக்கும் பொழுது 90,000 வரைக்கும் வரி சலுகையும், 25 லட்சம் ஆண்டு வருமானம் இருக்கக்கூடிய பட்சத்தில் 1,10,000 வரைக்கும் இந்த புதிய வருமான வரி மூலமாக வரி சலுகை கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதுக்கான பெர்சன்டேஜ் அப்படிங்கறத 0 to 13.2 வரைக்கும் அதனுடைய அமைப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சோ ஒட்டுமொத்தமாக பார்க்கும் பொழுது இந்த மாதிரியான சில முக்கியமான அம்சங்கள்ல மாற்றம் இருக்கிறதுனால வங்கி சார்ந்து இருக்கக்கூடிய வாடிக்கையாளர்கள் அவங்கவங்க வங்கியை அணுகி அது தொடர்பான விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியமா பார்க்கப்படுது.